பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட கிருபையினால் இந்த 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடந்த நாட்களில் தேவன் எத்தனையோ நன்மைகளை, கிருபைகளை, அதிசயங்களை நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. எனக்கு ஏசப்பா ஒரு நன்மை கூட செய்யலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாளில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா அது தேவனோட கிருபை தான். உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு சித்தத்துக்காக தான் வைத்திருக்கிறார். அதனால நன்றி நிறைந்த இருதயத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்றதுக்கு முன்னாடி தேவனோட பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இந்த மாதத்துக்குள்ளே கடந்து செல்லுங்க. நிச்சயமாக இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன். ஆமாங்க, தேவன் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எங்கேயாவது கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்க கூட உள்ளவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அவங்க ஜஸ்ட் அவங்க போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிளம்பி ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். வாகன வசதியாக இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். ரெடியாக இருக்கணும்னா எப்படி? ஒன்றும் இல்லைங்க, தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு கிருபை பெருகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட சமூகத்தில் அமர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலகி வருவீங்க. எல்லா குழப்பங்கள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். விசுவாசம் அதிகரிக்கும். அதனால தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிங்க. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை, நன்மைகளை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறீங்களோ, தேவன் எதெல்லாம் உங்களுக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்குறாரோ அதெல்லாம் சொல்லி நீங்கள் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் செஞ்சிட்டதுக்காக நன்றின்னு சொல்லி விசுவாசத்தோட துதிங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்காக ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இனிமே தான் நான் உனக்கு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இந்த மாதத்தில் நீங்கள் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து நின்றாங்களோ, உங்களோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களை அவமானப்படுத்தணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க மூலமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வைக்க போகிறார். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது, உனக்காக யாருமே இல்லைன்னு சொன்னவங்க வாயினாலேயே தேவன் உன் கூட இருக்காருன்னு தேவன் சொல்ல வைப்பார். ஏசப்பா இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை பார்க்கும் போது, அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது உங்களை பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க, கட்டாயமாக ஏசப்பா உங்க கூட இருக்காரு. அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகள், இவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு தேவன் அற்புதமான காரியங்களை இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் செய்வார். அது மட்டும் இல்லைங்க, ஏசப்பா 1, 2 அப்படின்னு எண்ணிக்கையாக இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக இருக்க போகுது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அடுத்தடுத்ததான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துட்டே இருப்பார். இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா, இத்தனை வருடங்களா நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணி டயர்டானீங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பெற்றுக்கொண்டு செலிப்ரேட் பண்ணி டயர்டாகிற அளவுக்கு மாற்ற போகிறாரு. அதனால் எதை குறிச்சும் கலங்காமல், பயப்படாமல்
உங்கள் கவலையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த மாதம் ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக, செலிப்ரேஷன் மாதமாக இருக்க போகுது. விசுவாசத்தோட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாருன்னு அறிக்கை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இசப்பா, இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்திலும் கூட நீங்கள் எங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சுட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அடுத்தடுத்ததான செலிப்ரேட் பண்ணும்படி அற்புதங்களை எங்களோட வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் அதை ரிசீவ் பண்ணுறோம் ராஜா. ஏசப்பா, இந்த மாதத்தை கூட முழுமையாக நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. யார் யார் என்னென்ன தேவைகளோடு உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க தகப்பனே. அது வியாதியாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், எந்த ஒரு விதமான பிரச்சனையோ, மென்டல் டிப்ரெஷனோ, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், என்ன ஆண்டவரை விஷயத்துக்காக உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அதை நீர் நிறைவேற்றி தாங்க ராஜா. அதே போல் தகப்பனே, இந்த மாதத்திலும் கூட தகப்பனே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த ஒரு வீண் செலவுகளோ வராதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எந்த ஒரு விதமான வியாதியோ வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பூக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் வளரும்படியா, இன்னும் உங்களை கிட்டி சேரும்படியா இந்த மாதத்தில் ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கை நாங்கள் உங்களை தேடினதை விட இந்த மாதத்தில் இனி வர நாட்களில் ஆண்டவரை உங்களை அதிகமாக தேடவும், உங்களோட பிரசன்னத்தில் அதிகமாக அமரவும், உங்களை துதிக்கவும் ஆராதிக்கவும் கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, அந்த மாதத்துலேயும் மீதியான நாட்களில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின் படி நடத்துங்க. நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை நிச்சயம் செய்வார். அப்படி தேவன் உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்யும் போது உங்களோட கூட உள்ளவங்க, வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்கன்னு எல்லாரிடத்துலையும் அதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட சாட்சி அவங்களோட வாழ்க்கையை மாற்றும். அதனால் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. அப்படி உங்களோட சாட்சியை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ இல்லை வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ உங்களோட சாட்சியை நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். Praise Lord, I hope you all are happy in our Christ. By the grace of our God, we are entering into the 8th month of this year. He has been with us all these days and He has protected us and He has took care of all of our needs and He has done lots of miracles in our life. So with a grateful heart, give thanks to Him, sit in His presence and worship Him and enter into this new month, so this month will be a blessing for you. Now come, let's look at what our God has promised us for this month. The promise was given by our God is Psalm 138:8. The Lord will do everything for me. Amen. Yes, our God will do everything for us. He has already prepared everything for us. The only thing we have to do is get ready to receive it. If you look at the VIPs, if they are going out somewhere for an important meeting, they will not be stressing out, how will I go there? What will I eat? Which hotel should I stay? They will not worry about anything because everything will be taken care for them. The only thing they have to do is get ready and go to the required place. Likewise, in our life, our God has prepared everything for us. We have to get ready and be prepared to receive the blessing that He has for us. What should we do to get ready? It's simple. Just sit in His presence, keep praising Him, give thanks to our Lord for everything that He has done in your life, and give thanks to Him for the things that you are going to receive in the future. The more time you spend in His presence, the more your faith will increase.
You will not worry about what is happening around you. You will not get stressed because you know who handles everything, because you know that our God is in control and you know that our God has prepared everything for us. So you will not worry about anything. So sit in His presence, praise Him, worship Him, give thanks to Him, and He will prepare you to receive the blessings. Not only that, in this month, our God is going to bless you through your enemies. Whoever tried to push you down, whoever tried to insult you, whoever treated you very poorly, very badly, our God will bless you and lift you higher through them. So don't worry about your situation or the people who is against you, because our God will use the people to lift you higher. And not only that, the people around you will see that our God is with you through the blessing that He is going to give you. Whoever sees the blessing that you receive will say that this is the hand of God. So get ready to celebrate and get ready to receive your blessing. Not only that, this month is going to be a month of celebration, because our God is not going to bless you with one or two blessings, but you will be receiving many blessings in this month. Before you finish celebrating for a blessing, you will receive another blessing. And before you finish celebrating for that blessing, you will receive another blessing. So this month is going to be a month of continuous blessings. You're going to celebrate continuously. You might have got tired on waiting for your blessings for many years, many days, and many months. But now, in this month, you are going to get tired of celebrating your blessings, because our God is going to bless you that much. So don't worry about your past, or don't worry about your situation, or don't worry about the people who are against you. Our God is going to bless you, and He's going to make you celebrate continuously, and He's going to bless you more than you have expected. So get ready to celebrate, because no more waiting. The wait is over. You will 100% receive all the blessing that our God has in store for you. So throw away all your sorrows and worries in the past month and get ready to celebrate it. God bless you all. Have a blessed and wonderful month. Amen.